இந்த பெண்மகள் இந்த பெண்ணு பாக்க எப்படி அழகு யார் தெரியலையா? கூட்டு தீ வச்சிருக்காரு போய் மதுரை புரித்தியாயா? அப்படியா? தங்கச்சி என் தங்கையா? தங்கையே வாழ்க பெருமகளே வாழ்க. சரி மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் வாயில வைப்பான். யாரா செம்புல தண்ணியை முதல் தர்றேன் சைசா செம்ப கலவான்னு போறேன் பாத்துக்குங்க. ஏன் நீ தான் செம்பு தூக்கியா? செம்பு நக்கி இங்க ஒரு படுத்தீங்கன்னா வீட்டுல போய் தூங்கிருங்க. சரி அப்ப இந்த பெண்மணி தங்கை தங்கச்சி நீ எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்ற புத்திமதிகளை சுருக்கமா எடுத்து சொல்லுங்க. மாமா பட்டிக்கார் வந்திருக்காங்க, முருகக்கார் வந்திருக்காங்க, ஆல்ரவுண்டுக்கார் வந்திருக்காங்க, சரி அண்ணன் தாளக்கார் வந்திருக்காங்க, எங்க அம்மா மயிலாடுதுறையில இருந்து வந்திருக்காங்க, மைக் செட் உமா வந்திருக்காங்க, சரி அப்புறம் ஓடாத்தூர்காரங்க வந்திருக்காங்க, சரி பக்கத்தூர்காரங்க வந்திருக்காங்க. மாமா மின்னல் பாக்கலையா? மறுபடியும் சொல்லுங்க. உருட்டு ஓடிடுச்சு. இருக்கு ஓடிச்சா? மாமா மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காங்க. நமது இடத்துக்கு இவரு சந்திரபாபு நாயுடு வந்தார். சந்திரபாபு நாயுடு இங்க வந்தார். இனத்தவர் ஒருவர் வந்தார். அவருக்கு சாமான காணோம். சாமான தொலைச்சோடத்துல தேடம்னாலே இங்க எதுக்கு வந்தார்? மான் 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 இங்க வந்ததா? மான் வரல. நீங்க பாத்தீங்களா? அண்ணே நீங்க பாத்தீங்களா? ரெண்டு பேரும் பார்க்கல. சரி என்னால வந்தவருக்கு தகுந்தவாறு உபசரிப்பு முதல்ல கொடுத்துட்டு ஏன் வந்தார் எதுக்கு நானும் விசாரிக்கிறேன். சரிங்க நீங்க உள்ள போயிட்டு வேலையை பாருங்க. அன்பு ரசிகர் மக்களே அடுத்த ஒரு கதாபாத்திரம் இருங்க. இந்த கிழட்டு பயசின்னு இருக்கு, அதை பார்த்துட்டு போங்க. பாருங்கள் வேடுவரை நிமிர்ந்த நெஞ்சும் நீண்ட பார்வைக்கும் பார்வையில் நேர்மைக்கும் நேர்மை திறமையில் பொறுமையில் பெருமடையை கற்றுக்கொண்டிருக்கும் வேடுவரை வில்லெடுத்து விளையாடும் வேடுவர் குழுமகனே சொல்லெடுத்து விளையாடும் உத்தம குணத்தவரை வருக தாகலையார் வந்த காலம் எதுவா இருந்தாலும் சொல்லுங்கள் பார்க்கலாம். வண்ண தமிழகத்தின் மனமை நடுவாமல் வந்தாரை வரவிருக்கும் பரமை தவறாமல் எண்ணத்தில் கவனம் இல்லாமல் இன்னார் என்று தெரியாது எனக்கு பொன்னாரம் போல் புகழாரம் சூடி நன்னோக்குடன் நாடி வரவேற்ற தலைவியே வருக இடத்திற்கு முதல்வியே வருக என்று தங்களை வரவேற்ற போதிலும் வெள்ளிமலைக்கு சொந்தக்காரங்க வறுமலையில் அழகான ஒரு மான் கூட்டம் கட்டழகு பெட்டை மான் கண்டவன் சென்றேன் பிடிப்பதற்காக மானோட நானோட மானோட அப்படி வந்த காரணத்தினால இடத்திற்கு தலைவின்ற முறையில உங்கள்ட்ட அனுமதியை கேட்டு எனது மான் குட்டியை கைப்பிடிச்சு கையோடு கூட்டி போக காத்திருக்கிறேன். எனது மான் எப்படி தெரியுங்களே ஒரு தடவை சொன்னேன் நினைச்சுக்கோங்களேன், உங்களுக்கே ஒரு ஆவல் பிறக்கும். அப்படிங்க ஒரு ஆவல் வந்து ஆக நானும் எனக்கு வேணும் உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருங்க. அப்படிப்பட்ட மான் எப்படி தெரியுங்களா?
சக்க வச்சிருக்காப்ல சக்க. அப்படிப்பட்ட மான் அதெல்லாம் சக்க வச்சிருக்காங்க. சக்க வச்சுக்கணும் ஆதரவு இங்க வரல வைக்கிறத வச்சோம்னா அம்மா வைக்கிறத வச்சோம்னா எதனால நிக்கும். அப்படி இருந்தாலும் கூட இந்த இடத்துல கட்டு கட்டில எனது மான் எப்படி மான் அப்படின்றத அழகிய மானொன்று நின்றதே அதை நானும் பார்த்ததால் துரத்தினேன் இன்று புகுந்தது வனத்திலே மறைந்ததே இங்கு கைப்பிடிக்கவே துடிக்குதே மறைப்பதே வள்ளி பொண்ணு குட்டி மான்குட்டி மான்குட்டி சிறுதா குடிக்கிறேன் சம்மதிச்சா அணைக்கிறேன் இருந்தா குடிக்கிறேன் சம்மதிச்சா அணைக்கிறேன் இருந்தா குடிக்கிறேன் மா சம்மதிச்சா அணைக்கிறேன் இந்த மான அணைச்சுக்கிட்டே வெள்ளி மலை கிளம்புறேன் இந்த மான அணைச்சுக்கிட்டே வெள்ளி மலை கிளம்புறேன் இருந்தா 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 குடிக்கிறேன் சம்மதிச்சா அணைக்கிறேன் மானே இருக்குது என்ன பார்த்து சிரிக்குது மானே இருக்குது என்ன பார்த்து முறைக்குது மானே இருக்குது என்ன பார்த்து பார்த்து சிரிக்குது கை பிடிக்க சொல்லி பிடிக்க சொல்லி ரகசியமா கண்காண காட்டுது மானே இருக்குது என்ன பார்த்து முறைக்குது காட்டுல வளர்ந்தது இவ தலதலன்னு இருக்குது காட்டுல வளர்ந்தது தலதலன்னு இருக்குது காட்டுல வளர்ந்தது இவ தலதலன்னு இருக்குது முழு ஓமை இருக்குது தலதலன்னு இருக்குது முழு ஓமை இருக்குது அது அதனால இருக்கிற மான் எப்படி தெரியுங்களா? அழகுனா அழகு, அப்படிப்பட்ட அழகுங்க. இப்படிப்பட்ட அழகு முடிந்த இந்த மான்குட்டியை பார்த்த உடனே பிடிக்கலாம் அப்படின்னு நான் பக்கத்துல போக என்ன பார்த்த உடனே மான் வந்து ரெண்டு எடுத்து பின்னாடி வைக்க ஏன் வைக்குது அப்படின்னு திரும்பி பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது ஆகா இந்த மான் ஏன் ஓடாம நிக்குது அப்படின்னு பார்த்தா உள்ளத்துல என் மேல வந்து அது காதல், அவ்வளவு காதல். ஆமா காதல் காதல், இப்படி ஒரு காதல் வந்து எங்கேயும் பார்த்திருக்க முடியாது என்கிட்ட. அப்படிப்பட்ட அழகு படைத்த மானு அங்கமும் சங்கமாகும். அந்த அங்கமும் சங்கத்தில் இருக்கக்கூடிய எனது மானு இந்த மானுக்கு நிகர் இந்த பூமியில ஈடு இணையே கிடையாது. அதனால இந்த மான்குட்டிய மானுக்கு உங்க மீது காதல் ஆமா அப்படின்றீங்க. எனக்கு அந்த மான் மீது காதல். அப்படியே ஆமா எங்க மனுஷன் மீது காதல் சொல்லலாம், இல்ல ஒரு மாடு மீது காதல் சொல்லலாம். அதாவது இனத்தின் மீது தானே காதல் வைக்கணும். இது எனக்கு சம்பந்தம் இல்லாம வருங்காலத்துல அப்படிதான் போக மாட்டேங்குது. வரல பாருங்க, காதல் சொன்னது எனக்கு ஒரு ஞாபகங்க. எப்பொழுதுமே எதை பேச வேண்டும் ஆலோசித்து பேச வேண்டும், இல்லை என்றால் அதை பேசிவிட்ட பிறகு ஆலோசிக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இல்லாமல் பிறக்காது, அல்லாமல் குறையாது, இல்லாமல் விளைக்காதான். இதெல்லாம் கூட நடந்துடலாமா? இந்த நம்ம ஊர்ல எல்லாம் அந்த துணி எல்லாம் துவைப்பாங்களே ஏகாலி வீடு, அவங்க எப்பவுமே ஒரு கழுதை வளர்த்து வருவாங்க தெரியுமா? கழுதை. ஆமா, ஆஹா. இந்த பொதியெல்லாம் சுமக்கிறதுக்கு. ஆமா, இந்த கழுதையும் பாருங்க, அந்த வீட்டுல ஒரு நாய் வளர்த்து வந்திருக்காங்க. கழுதையும் நாயும். ஆமா, வீட்டை காவல் காக்கிறதுக்கு ஒரு நாயும் பொதி சுமக்க ஒரு கழுதையும் வளர்த்து வந்தாங்க. சரி, இந்த கழுதை பாருங்க அப்பக்கு எப்ப கோச்சுருச்சான். கழுதை ஏன் கோச்சுக்கிச்சு? ஏன் கோச்சுருச்சோம்னா இந்த வீட்டுல என்னை பாரு மதிக்கவே மாட்டாங்க. ஓஹோ. ஆமா, எப்ப பாரு எல்லா பொதியும் சுமக்கிறது நானு. ஆனா பாரு உனக்கு நல்ல பயிராட்டம் உன்னை நடுவிட்டு கூட்டிட்டு போறேன், உனக்கு தட்டுல சரியா சோறு வைக்கிறேன், பஞ்சமத்தில கூட தூங்க போடுறேன். ஆனா கழுதை நான் 50 பேரை பாக்குறேன், என்னை பாரு இந்த தெருவிலே கட்டி போடுறேன், மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் தண்ணியா இருந்தாலும் அதுலதான் நான் கிடக்க வேண்டியதா இருக்கு. அதனால நான் கோவமா போறேன் அப்படின்னு இந்த கழுதை சொல்லிச்சேன். கழுதை. அப்ப பாருங்க
நானே எதுக்கு இருக்கு அப்படின்னு நாய் சொல்லுது. நாய் சொல்லிச்சான். இல்ல போகலாம்னு நினைச்சேன். அப்பக்கப்ப நம்ம முதலாளி ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த வார்த்தை கேட்டா போக மனசே வர மாட்டேது அப்படின்னு. என்ன வார்த்தை? அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை 10வது படிக்குது. சரி, ஒழுங்கா மட்டும் படிக்கலன்னு வச்சுக்குவேன். இந்த மாதிரி இந்த தடவை ஒழுங்கா நீ படிச்சு மார்க் எடுக்கலன்னு நம்ம வீட்டு கழுதைக்கு பிடிச்சு உன்னை கட்டி வச்சு விடுவேன். அதனால ஒழுங்கா படி அப்படின்னு சொல்றாரா? இந்த ஒரு வார்த்தை கேட்டா அந்த இடத்த விட்டு போகவே கழுதைக்கே போக மனசு. கழுதைக்கு நினைப்பு எங்க போயிருக்குன்னு பாத்தீங்களா? அது மாதிரி உங்களுக்கு மான் மீது காதலாம், மானுக்கு உங்கள் மீது காதலாம், இதெல்லாம் எங்கேயாவது ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? கழுத நினைப்பு அங்க போன மாதிரி உங்க நினைப்பு வேற எங்கேயாவது போயிடாம இப்படி இதே போல பறவை இருக்கு பாத்தீங்களா? பறவைகளை காகம் பாத்தீங்கன்னா காகமும் கிளியும் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இப்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தாலும் கூட காதலும் கிளியும் இருக்கும் பொழுது அந்த காகமும் கிளியும் 2 பேரும் என்ன பண்றாங்க? சுதந்திரமா இருக்கணும்னு ஆசை. அப்ப ஒரு நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா மரத்துல நின்று இப்படிதான் பேசும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த கிளியும் காகமும் நின்றையும் பார்த்து வந்தவன் கீழே வந்து நின்று பார்த்தவன் இந்த கிளி ஆகப்பட்டது எங்க இருக்கு? மரத்துல வந்து அப்படியே காஞ்சி போயிருக்கு இல்லையா? அந்த காஞ்சி போற மரத்துல அந்த குடுக்கல இடத்துல அப்படி நின்று இருக்கு. பொந்துக்குள்ள நின்று இப்படி பார்த்து பேசிட்டு இருந்திருக்கு. அப்ப பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த காகம் வந்து என்ன பண்ணுச்சு? இந்த மரத்து கிளையில வந்து நின்ற உடனே 2 பேரும் பார்த்த உடனே 2 பேரும் அப்படியே இப்படித்தான் நின்றுகிட்டு அப்படியே அன்பா அப்படியே ஆசையோட அப்படியே ஆர்வத்தோட இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு அது தாங்க கொஞ்சமா. அப்ப வந்து சொல்லும் போது அந்த கிளி என்ன பண்ணிட்டான்? மந்தவன் பிடிச்சிட்டு போய் வீட்டுல போய் என்ன பண்ணா? கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சுட்டான். கூண்டுக்குள்ள போயிட்டு அடைச்சு அப்ப வந்து அவனுக்கு அந்த கிளிக்கு வந்து உணவு போடுறேன். சாப்பிடவே இல்லை. கிளிக்கு சாப்பிட வச்சு சாப்பிடவே இல்லை. பழம் வைக்கிறேன் சாப்பிடல. அப்ப சாப்பிட்டு ஒவ்வொரு நாளும் அப்ப நீ கீக்கின்னு சொல்லு, அம்மா சொல்லு, அக்கா சொல்லு, இப்படின்னு இந்த கிளிய சொல்லி என்ன பண்ணிருக்கேன்? அந்த கூட்டுக்குள்ளே போட்டு அடைச்சு வைக்க. பாத்துங்களேன், மிளகா பழத்தை வச்சோன்னு வச்சுங்களேன், இந்த பழம் வந்து மூக்கு செவந்து இருக்கே, அது போல இந்த பழமும் செவந்து இருக்குமே அப்படின்னு கூட வச்சு பார்த்தாங்க. அதையும் சாப்பிடலைங்க. அப்ப வந்து பார்த்துட்டு காகம் பார்த்துட்டு இந்த கிளியை வந்து கூண்டுக்குள்ளே அடைச்சு போகட்டியும் ரொம்ப சோகத்துல அப்படியே படுத்துருச்சு. படுத்த உடனே அந்த காகம் பார்த்துட்டு ஒரு நாள் பார்த்துட்டு அந்த வீட்டுல வந்து முட்டத்துல வந்து நிக்குது. அப்ப வீட்டுல முட்டத்துல வந்து நின்றவன அந்த கிளியை பார்த்த உடனே, என்ன கிளி நீ அழகா இருக்குன்னு உனக்கு வந்து அழகா இருக்குன்ற ஒரு நினைப்புல அன்னைக்கு நீ என்கிட்ட எப்படி பேசுன? நீ உனக்கு ஆணவமா அவ்வளவு, உனக்கு மூக்கு அழகா இருக்கு, நான் வந்து பச்சை பசேன்னு இருக்கேன்னு உனக்கு அழகு அவ்வளவு ஆணவத்தோட நீ வந்து என்ன வந்து எவ்வளவு தூரம் கண்ணங்கரேன்னு இருக்கேன்னு நீ எவ்வளவு கேவலமா பேசுன. இப்ப பாத்தியா எங்க இருக்க? நீ கூண்டுக்குள்ள அடைபட்டு கிடக்குறிய அப்படின்னு இந்த காகம் சொல்ல. இப்ப இந்த காகம் என்ன பண்ணுது? எல்லா இடத்துக்கும் போய் எல்லாத்தையும் இப்ப நான் கொடுத்தாலும் கூட இந்த எல்லாம் என்னை பார்த்த உடனே எல்லாரும் முதல்ல சாப்பாடு என்ன பண்ணுவாங்க? என்ன கூப்பிடுதான் அக்கா அக்கா அக்கான்னு கூப்பிட்டு வச்சு சாப்பாடு எனக்கு தானே முதல்ல வைக்கிறாங்க. பாத்தியா? அப்ப வந்து அழகு என்பது இருக்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கிற இடத்துல எங்க இருந்தா எது இருந்தா நல்லா இருக்கு, யாருக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்படி இருக்கின்ற பொழுது எல்லாத்துக்கும் கொடுக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு. அதனாலதான் நான் எல்லாத்தையும் கூப்பிடுறேன். நல்ல அருமையா பேசுறீங்க. அழகு என்பது ஆபத்து நிறைந்த இடம். அதனால எங்கேயுமே அழகை பார்த்து ஏமாந்து போயிடக்கூடாது. அதுதாங்க சொல்றேன். கூடவே ஆபத்தும் இருக்குமா? அதுதான் சொல்றேன். இந்த துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. ஏமாமா அப்படி ஒரு பழமொழி இருக்குல்ல, துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படி. துஷ்டனை கண்டா தூர விலகணும். பாருங்க, இந்த கோயில்கள்லாம் இந்த மிகப்பெரிய யானை வளர்த்து வருவாங்க. இந்த யானையை வளர்த்து வந்தவங்க பாத்தீங்கன்னா அந்த யானைக்கு அழகா ஜோடிச்சு இந்த பட்டையெல்லாம் போட்டு அந்த ஜமுக்காரம்லாம் மேல போட்டு ரொம்ப அழகா ஜோடிச்சு வைப்பாங்க. இப்படிதான் பாருங்க, இந்த யானை பாகணும் இந்த தெரு வழி அப்படி நடந்து வந்தாங்களாம். அந்த வழியில எடுத்தாப்புல பாருங்க ஒரு நாய் சேரும் ஜெகதிமா மேலெல்லாம் பிறந்து அப்படி நடந்து வந்திருக்கு. பார்த்துச்சு இந்த யானை ஜெகதிக்குள்ள. ஆமா, இந்த நாயை பார்த்ததுமே அப்படியே ஒதுங்கி ஓரம் அப்படி தள்ளி போச்சா. அப்ப அந்த நாய் நினைச்சுச்சான், யானை இப்படி பெருசா இருந்து என்ன பண்ண, நம்மளை பார்த்தா என்ன ஒரு பயம்னு பாரு, நம்மளை பார்த்து இப்படி ஒதுங்கி போறேன், பரவாயில்ல நம்ம மேல இந்த யானைக்கு பயம் இருக்கு அப்படின்னு இந்த நாய் நினைச்சுச்சான். அப்பதான் பாகன் பார்த்து கேட்டாரா, நீலா இப்படி பெரிய உருவமா இருக்கு, நாயை பார்த்து இப்படி பயந்த போறியா ஏன்னு கேட்டாரா. அப்பதான் இந்த யானை சொல்லிச்சு அதுக்கு, அந்த நாயே சேர்ல பண்ணு வந்திருக்கு. சேரும் ஜெகதிமா பிறந்துட்டு வந்திருக்கு. ஒருவேளை நான் ஒரு எத்தி அங்கிட்டு போய் விழுந்துச்சுனாலும் அந்த சேரி என் காலில் விட்டோம். எனக்கு எப்படி அழகா குளிக்க வச்சு பட்டையெல்லாம் போட்டு யானை பாகன்னு சொல்லுது, என்ன ஒரு அழகா என்ன சோடிச்சு வந்திருக்கீங்க, நான் போய் அந்த இடத்துல வாய் மட்டும் வெட்டி போயல அந்த இடத்துல போய் நாயை மிதிச்சுலாம் சேரெல்லாம் என் காலில் விட்டோம்ல, சரி
அதுதான் இதுக்கு நம்ம நேரம் போனோம்னு வச்சுக்குவேன், வேணுமே வந்து ஒளி போட்டு போயிடுச்சு வச்சுக்குவேன், அந்த சேர் நம்ம மேலதான் விடும். ஆக மொத்தம் சேர் நம்ம மேல ஒட்டிடுவேன். அதுக்காகத்தான் அப்படி ஒதுங்கி போனதால ஒரு நாளைக்கு இந்த நாய்க்கு நான் பயந்து போகல அப்படின்னு இந்த நாய் அந்த யானை சொல்லிச்ச நாயை பார்த்து. அதனால பாக்குற பார்வையில எல்லாமே நம்மள சாதகம் நினைக்க கூடாது. இந்த நேரத்துல இப்படி ஒதுங்கி போற நேரம் இருக்கு. இந்த யானை என்ன பண்ணுச்சா, நீங்க சொல்ற மாதிரி யானையும் எறும்பு இருக்கு பாத்தீங்களா, கட்டெரும்பு. கட்டை எறும்பு வந்து யானைக்கு மேல காதல. யானை வந்து என்ன பண்ணுது, எப்படினாலும் இந்த யானைகிட்ட ஒரு நாள் ஆகுது இல்லைங்க, இந்த யானைகிட்ட ஒரு நாள் ஆகுது பக்கத்துல போய் இது மேல ஏறணும், ஏறியே ஆகணும் அப்படின்னு இந்த எறும்புக்கு ஆசை. யானை ஏறணும் எறும்புக்கு ஆசை. அப்ப உடனே பார்த்துட்டீங்க இல்லைங்க, அப்ப எறும்பு என்ன பண்ணிருக்கு, யானையை பார்த்த உடனே யானை நின்றுருக்கு பெருசா. என்னதான் இருந்தாலும் யானை வந்து பெருசு. அப்ப பார்த்தேன் கீழே இருந்து மேல பார்க்கும்போது நிக்குதே. அப்ப இந்த எறும்பு வந்து யானை மேல எப்ப ஏறும் போத ஆண் எறும்பா பெண் எறும்பா? இப்ப கேட்டு பார்த்தீங்களா, எறும்பு ஆண் எறும்பு, யானை வந்து பெண் யானை. சம்பந்தம் இல்லாம கதை போகுது. எறும்பு நானுங்க, எறும்பு நானு பாருங்க. அப்ப இந்த எறும்பு வந்து யானை மேல ஏற மெல்ல மெல்ல ஏற அதுக்கு என்ன ஆகுது, மேல அப்படியே கீழே காலில் ஏறும்போது ஒன்றும் தெரியல, காலில் ஏறும்போது ஒன்றும் தெரியல, அப்படியே பாத்தீங்கன்னா மேல உடம்புல ஏற ஒன்றும் தெரியல, ஏறிக்கிட்டே இருக்கும்போது ஒன்றும் தெரியாம அப்படியே நிக்குது யானை மந்து மாதிரி. அப்ப பாத்தீங்கன்னா மந்து மாதிரி நிக்குது. அப்புறம் நிக்கக்கூடிய யானையில பக்கத்துல போய் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காதை அப்படி ஆட்டிக்கிச்சு பார்த்தீங்களா, காதை ஆட்டுல இப்படி ஆட்டிக்கிட்டு நிக்க. இந்த எறும்பு என்ன பண்ணுச்சு, காதுக்குள்ள அப்படி மெல்ல உள்ள போக வர இந்த யானை என்ன பண்ணுது அப்படின்னு இந்த மாலைக்கு அப்படி இந்த காதை வந்து ஒரு குலுக்கிக்கிட்டு உள்ள போகும்போது சுகமா இருக்கு பார்த்தீங்களா. அப்ப இந்த பார்த்துச்சான். இப்ப இந்த எறும்பு உள்ள போன உடனே ஆகா நான் நினைச்சதை முடிச்சுட்டேனியா, இப்ப சுகத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு இந்த எறும்பு வந்து யானையை பார்த்து நினைச்சுச்சான். இதே போல இந்த இடத்துல நான் ஏன் சொன்னேன்னு தெரியுதுல்ல, அதாவது கடிகு சிறுத்தாலும் காரம் குறையாது. பார்த்த உடனே சின்ன பொருளா இருக்கேன், பெரிய வேலை பார்க்க. அதே போல என்னுடைய மான்குட்டிய நான் வந்த உடனே இப்படின்ற நேரத்துல அப்படின்றக்குள்ள தூக்கிருப்பேன். ஆனா ஏன் விட்டு வச்சிருக்கேன் இவ்வளவு நேரம், என்னதான் இருந்தாலும் இடத்துக்கு தலைவி. காட்டிலும் பெண்களுக்கு தான் வீரம் கொஞ்சம் அதிகம் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு வீட்டுல பாருங்க பொண்டாட்டி புதுசு சண்டை, அப்பதான் பாருங்க இந்த புருஷன் ஏண்டி எம்பிட்டு வாய் பேசுதா, நான் ஆம்பளை அடிச்சேன்னா தாங்குவியா, இதுமே வாயெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டுருக்கேன். ஆமா அப்பதான் அவ சொன்னாரா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை அஞ்சு கதையில நீ என்ன வீரன்னு சொல்லுற, என்ன வீரம் உனக்குலாம் என்ன வீரம் இருக்கு, நீ எல்லாம் சரியான பயந்தவங்களையா. இங்க கதையில புதுசால பார்த்து கொண்டாடி கேட்கிறா, என்ன பெரிய வீரம் இல்லாத வீரம். முத பொண்ணு பார்க்க வந்தீங்களே, நீங்க மட்டுமா வந்தீங்க, ஒரு 10 பேரோட ஊருக்காரங்களோட வந்தீங்க. திரும்ப பூ வைக்க வந்தீங்களே, திரும்ப பூ வைக்க வந்தீங்களே, அப்புறம் ஒரு 20 பேர் 30 பேர்த்தோட கூட்டிட்டு வந்தீங்க. அப்புறம் மாதிரி நிச்சயதார்த்தம் பண்ண வந்தீங்களே, ஒரு 50 பேர்த்த மேல கூட்டிட்டு வந்தீங்க. என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போகையில 2 லாரி ஆளுதான் கல்யாணம் பண்ணி கூட்டு போயில, இத்தனை பேரோட வந்து என்னை கட்டி கூட்டிட்டு போனீங்கல்ல. நான் கல்யாணம் பண்ணிட்டு வரையில நான் மட்டும்தான் வந்தேன். இதுல பாருங்க யார் வீரமான ஆளு. ஊரோட வந்து நீங்க கல்யாணம் பண்ணிட்டு போறீங்க, நீங்க வீரமான ஆளா? கட்டி கூட்டிட்டு நான் ஒருத்தி அவங்க வீட்டுக்கு வந்தேனே, நான் வீரமான ஆளா அப்படின்னு பொண்டாட்டி வந்து கேக்குறா. அப்ப பாருங்க பெண்ணாகப்பட்டவள் எந்த இடத்துல இருந்தாலும் மாறி தன்னுடைய நிலையை மாத்திக்கிறார். ஆனா ஆம்பளைங்க அப்படி இருக்க முடியாது. நீங்க நினைக்கிறீங்க மனைவி வீட்டுல தன்னுடைய வீட்டுல இருந்து மனைவி வீட்டுக்கு ஒரு 3 நாள் போய் இருக்க சொல்லுங்களேன், எப்ப கிளம்பலாம் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வீட்டுக்கு கிளம்புறியா இல்லையா அப்படின்னு சொல்ல, அவங்க வீட்டுல இருக்குங்க எப்ப மனைவி வீட்டுல போய் ஒரு 3 நாள் தாங்க பிடிக்க முடியுமா, எப்படி அந்த போனதுமே ஆனா மறுநாள் நம்ம வீட்டுக்கு போயிடணும் அப்படி இருக்கிறது. ஆனா பெண்கள் அப்படி இல்லை, 20 வருஷம் இந்த அப்பா வீட்டுல எல்லாம் சரி, அடுத்த நிமிஷமே தன்னை கணவனோட வீட்டுக்கு போயிடமே, நான் எங்க வீட்டுக்கு போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். எங்க அப்பா வீடாகி போயிடும், இது எங்க வீடாகி போயிடும். அந்த மாதிரி பெண்ணாகப்பட்டவன் தான் எப்பொழுதுமே வீரம் மனசுல இருக்கும். ஆண்களுக்கு உடல்ல தான் வீரம். பாருல ஆண்கள் எதுக்காக தெரியுமா, வரும்பொழுது முதல் வரும்போது 5 பேரை கூட்டிட்டு வந்தா
எதுக்கு வந்து 5 பேரை கூட்டிட்டு வந்தா தெரிஞ்சிரும்ட்டு. கிடையாது. வீட்டுல இருக்கும் போது என்னதான் இருந்தாலும் அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சின்னு எல்லாரோட சேர்ந்து ஒரு 5 பேரோட சேர்ந்து இருப்பாங்களே. தனியா வந்தா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இவன் யார தனிமையா வந்துட்டே இவன் அதுக்கு எப்படி பொண்ணு தெரியாதுமா, கொடுக்க? 5 பேரோட இருக்கும் போது நம்ம வந்து தனியா போய் நம்ம போய் நின்று கேட்டோம்னா என்னடா தனியாளா இருக்கானே அப்படின்னு நினைச்சு மனசுல கொடுக்க மாட்டாங்க. மனசுல நினைக்கின்ற நினைப்பு இருந்து அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 5 பேரை கூட்டிட்டு போய் அம்மா எங்க வீட்லயும் ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்ற அந்த இடத்துல காட்டுனா ஐயா அதெல்லாம் உனக்கு புரியலையா? அப்ப நானும் இங்க வந்து 5 பேரோட ஆளோட வந்தா உனக்கு மதிப்பு. நீ தனியா வந்தா உனக்கு மதிப்பு கிடையாது. அதை தெரிஞ்சுக்கையா. எவ்வளவுதான் மதிப்பா இருந்தாலும் 2 லாரியை கூட்டி வந்தாலும் கடைசியில முதல் இரவுன்னு நடக்கிற இடத்துல எப்படி என் ஊர்ல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு வந்தானே. எப்படிமா அறிவியல் முட்டாளே. அப்ப கூட்டிட்டு போய் எங்க போய் கூட்டிட்டு வைக்கிற? பொண்டாட்டியை தனியா தானே கூட்டிட்டு போற? குடுக்கறானா இல்லையா? இங்க பாருமா, இங்க பாருங்களே. அப்ப தனியா தாங்க என்ன சொல்றேன் நானு, கல்யாணம் பண்ணி கூட்டி போறாங்களே. அப்ப கல்யாணம் பண்ணி கூட்டி போகும்போது கடைசியில எங்க தனியா கூட்டி போய் ஐயா போதும் உங்க கதை. அடுத்த ஒரு கதாபாத்திரம் இருக்கு. நான் ஒரு பாட்டு பாடிக்கிறேன். ஓடிங்கப்பா. இன்னொரு மேடையில உன்னை சந்திச்சு பாத்துக்கிறேன். தேடி வந்த உண்மையில் மாறா வந்தது நல்ல கெட்டேனா இன்றைக்கும் நாளாடையா ரொம்ப பாவம் என்னங்கன்னு கேட்டேன். இங்க நிக்கிறீங்க உரசி விட்டீங்க வருவியா? ஏங்க நான் இங்க வரல, அங்க ஓடிச்சு எங்க ஓடிச்சு இடிச்சு தள்ளுனா எங்கிட்டு போய் ஒளியும் தெரியும். மாடு கடையாளத்து சொல்லுங்க. மாடுக்குரிய அங்கலட்சண அடையாளங்கள. ஆமாங்க. அடுத்த கிழமை வந்து இருக்கு, அதனால கொஞ்சம் இருங்க. காயாத காலகத்தே துளாவும் காயாத காலகத்தே
ஆயலோட்டும் பெண்ணே அடுத்த வரியில் பாடணுமா? ஏடா போடா அங்கே என்னிடத்தில் வந்து சங்க இளவத்தைகளை இங்கிதமாகவே பேசி இங்கு நிற்கலாகோடமா வேட போடா. அப்படி ஆள் நிக்கணும். மிருதங்கத்துக்கு வெயிட் கிடையாது. ஆள் நின்றா தான் பாட முடியும். ஆள் நிக்காம நம்ம ஒருத்தர் பாட முடியுமா? உங்காலா அதனால ஆள் நிக்காம நம்ம சொல்ல முடியாது. பாட்டு தெரியாம எல்லா பாடம் பாடிடுவோம். அண்ணா வந்த வீடு மான் தேடி வரலையாம். அப்படி தெரியவில்லை என்று ஓடிவிட்டால் அங்கே ஒரு மரம் முளைத்தது. நானும் போய்க்கிறேன். ஆமா காசிநாதா கங்காதரா எனக்கு தெரியாமல் இந்த காட்டில் புதிதாக ஒரு மரம் மரத்தை வெட்ட போகிறேன். மனைவியை நோட்ட மனைவி நொட்டவா மரத்தை வெட்ட மனது துணிந்தே வெட்ட போற நேரத்துக்கு பண்ணி கெவுளி சத்தமா? கெவுளியா கிளவியா? பாடுறா என் கூட ஒருத்தோட மலையல்கார மாதிரி கெவுளி சத்தம் ஒரு முறை 2 முறை இல்ல 6 முறை சத்தம் போட்டது. அந்த கெவுளி சாஸ்திரம் சொல்றேன் பாருங்க. அப்படியா? ஆமாடா நான் காலையில் என்னொன்னு வெட்டி எடுத்துக்குவேன். அதனால கெவுளி சாஸ்திரம் சொல்லவா? ஆமா ஆமா அந்த காலையில் பாடுறாங்க பூமாலை வாசிக்க.
குமரியாவா மேற்கே கேள்வி சொன்னா புழுக்க போறோம் தெற்கே கேள்வி சொன்னா தேவர்கள் வருவார்கள் வடக்கே கேள்வி சொன்னா பரப்பெல்லாம் எல்லாரும் உச்சியில் கேள்வி சொன்னா அச்சமில்லை அச்சமில்லை பூமியில் கேள்வி சொன்னார் பூமா தேவி குழுந்திடுவா ஒரு முன்பார் நான் காண தகதிமிதோ ஒரு அம்மாள் நான் பாட தகதிமிதோ சலங்கை சங்கீதம் கையடிக்கிறேன் கையடிக்கிறியா கையெடுத்து கும்பிடுறேன்னு சொல்லு வணங்குறேன்னு சொல்லு இந்த நோய் எவ்வளவு நாளா இருக்கு அட வயசாகி போச்சுல அதனால கட்டுமனா எல்லாமே ஆடுது மாத்திரையை மாத்தி போட்டுட்டேன் எங்க இருந்து வாரீங்க இமயமலையில இருந்து வரேன் இமயமலையில இருந்து இமயமலை யார புடிச்சு ஊரு கூட்டி போக இமயமலையில இருந்து காசி அம்மனா கங்கா இப்படி தீர்த்தமாடி இங்க குமரி தீர்த்தாடலான்னு வந்தேன் தூக்கி போட்டு முதிச்சென் வை கொட்டை வச்சு போயிடுவேன் கொமரி தீர்த்த நேரத்துல கொமரி தீர்த்த ஆடலாமா கொட்டையிலேயே என்ன கொட்டை தெரியுமா தாய் தேக்க முட்டைன்னு ஒரு கட்டை இருக்கு கங்கா யமுனா நோத்தாவரி கோதாவரி இங்க வந்திருக்கீங்க தங்கச்சி வள்ளி வணக்கம் தாத்தா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நலமா இருக்கணும் யார் நீங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்க? இமயமலையில இருந்து வரேன்டா. இமயமலையில தாத்தா ஆடுது முகமே. காசி யமுனா கங்காண்டு தீர்த்தமாடி இங்க குமரி தம்பியை பிடிச்சுக்க தாத்தா, ஏன் இப்படி ஆடுத? இப்ப பழனி மலைக்கு மாலை போட்டுக்காரி பாதுகாத்து வர்ற வழியில என்னுடைய வாலி பசினை தம்பிராஜனை பார்த்தேன். எங்க அப்பா இல்ல? உங்க அப்பா? ஆமா. என் மக காட்டுவ காட்டுல நான் தான். அவனுக்கு ஆசீர்வாதம் செஞ்சுட்டு போகணும்னு சொன்னது நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கணும். வாழ்வு சரி, வந்துட்டீங்கல்ல, போங்க, கிளம்புங்க. அடடே, இவ்வளவு தூரம் வந்திருக்கேனே, ஒரு கிழட்டு பையன் வந்திருக்கானே, இவனுக்கு வந்து காடு மேடு எல்லாம் கலந்து வந்திருக்கேனே, பசி இருக்கு. இந்த வயசுல இந்த பசிக்கு ஏதாவது கொடுக்கணும் உனக்கு. பசிக்குதா? தோணலையா? அச்சச்சோ. அதனால இந்த பசிக்கு ஏதாவது பசிக்கால் உடல் மெலிந்தேன் கொஞ்சம் Thank you.
கொண்டு வந்திருக்கேன். விக்கி கிராம சாப்பிடுறியா? அப்படியா? எங்க எங்க அண்ணன் கொடுப்பா சாப்பிடு. தாத்தா காட்டலாம் பார்த்தேன், தேன்றாட்டு பத்தம் கெட்டி இருக்கு. அப்படியா? தேன்றாட்ட பாத்தியா? உனக்கு உங்களுக்கு கொம்பு தேன் வேணுமா இல்ல என் பம்பு தேன் வேணுமா? பம்பு தேன் நீயே வச்சுக்க. ஆட்டா கொம்பு பத்தியா? இங்க இருந்து அடிச்சாலே உங்க வாய்க்கு வந்துடும். அடடே, அந்த தேனை நீயே வச்சுக்கப்பா. ஆமா, இந்த கிழவனுக்கு அப்படித்தான் நினைக்கிறேன் நீங்க. எங்க வாயை காணும். நீ தெரியலையா? வாய் வந்தியா? இந்த சேவிங் பண்ண முடியுதானே? 4000 ரூபாய் சம்பளம் வாங்குற. எதுக்காக தெரியுமா? இப்படி வச்சிருக்க எதுக்காக தெரியுமா? என்னடா இந்த ஆட்டம் ஆடுது? ஆமா, வயசாகி போனதுனால எல்லாமே நடுக்குது. வேட்டிக்குள்ள கையை கொண்டு போங்க. அதான் அது இருக்கு, குளிருக்கு நடக்கிறேன் நினைச்சுக்கியா? தந்தாங்க. உன் கையில இருந்து குடிக்கவா இவ்வளவு தூரம் வந்தேன்? இதெல்லாம் கையா? இது உலக்க உலக்க உலக்க. உலக்க. அப்ப என் தங்கச்சி கையில குடிக்கணும். தங்கச்சி கையில குடிக்கலாம். ஆனா இருக்கிற கொண்டிக்காய் கூட என் தங்கச்சி கையில வாங்கி குடிக்காம தங்கச்சி கையில வாங்கி குடிக்காம எப்படி போகுது? ஊதியா 4 கழிச்சு கொடுமா. தாத்தா உனக்கு எங்க கையில வாங்கி குடிக்கணும்னு ஆசையா இருக்கு. இப்ப வாங்கி குடிக்கிறியா? மாட்டுக்கெல்லாம் கேட்டாங்க. தாத்தா கிராம சாப்பிடுங்க. அதே தாத்தா பிடிங்க. ஐயோ தாத்தா தேன் தெரியுமா சாப்பிட்டு விக்கிச்சு. ஏலே ஏலோ ஏலே ஏலோ வருது. ஆளக்கான கோலவே வருது. வள்ளி உன் சுனையில் உன் சுனையில் இருந்தவுடன் என் கூணும் வந்து விட்டது. 50 வருடங்கள் திரும்பி முனியராஜ்ட மாத்திரை வாங்கினியா? டப்புன்னு முதிர்ச்சு. வாங்கி போட்டுட்டியா? என் கூணும் 50 வருடங்கள் திரும்பிய பலம். ஆமா, எனக்கு அதனால தாகம் தீர்ந்து விட்டது. இன்னும் எனக்கு தாகம் தீர்ந்து போனதுனால இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ஊறி தாகம் வந்துருச்சு. தாகம் தீர்ந்ததடி என்னடி இன்னும் மோகம் தீரவில்லை. தாகம் தீர்ந்ததடி என்னடி மோகம் தீரவில்லை இன்னுமே. இந்த வயசுல ஒரு மோகம் கேக்குறா கிழட்டு பையலே குடு குடு வயசா குமார மணி போடு தாத்தா போடு சின்ன புள்ளிய போடு சொல்லி சொல்லி ஆடு குடு குடு வயசா குமார மணி போடு நாடி நாரச்சு பரமாடி நாரச்சு பரமாடி ஓட்டி ஜோலைய தாத்தா தாத்தா வெளியே வந்தாரு. அம்மா ஓடிச்சு, அந்த பிள்ளைய ஓடிட்டா. வித்தாரே கல்லியையா ஓடிக்க போனாரே.
தாத்தா, என் கண்ணனுக்கு பார்த்து எப்ப திருமணம் ஆகும்னு சொல்லுது. வெட்டத்தை பார்த்தே கண்ணனுக்கு சங்கத்துக்கு எல்லாம் வரையிலே தெரியும். நீ கை வேலை நிறைய பார்ப்பேன். கையில நல்ல ரேகையெல்லாம் அங்கங்க போறத பாக்கலையா அம்மா? எனக்கு பாருங்க 27 வருஷமா அடிச்சிருக்கு. ரேகையே காணுமே. ஏன் அடிச்சு போயிருக்கேன். உனக்கு குருட்டு போய கலடி. கையில நிறைய வேலை பார்த்திருக்கியோ? ஆமா, நான் நிறைய படம் வரைவேன். நிறைய கம்பியை பிடிச்சிருக்காரு, நிறைய கொம்பட்டியை பிடிச்சிருக்காரு. ஆமாங்க, அதனாலதான் ரேகையெல்லாம் அடிச்சு போச்சு போல. இந்த பரம் கட்டினல அதுல குச்சி புழுக்குன்னு குத்திருச்சு. இந்த ஓட்ட போகுதோ? லேசா நாக்க வச்சு நாக்க. அதெல்லாம் நீ விசிச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு நல்லா இருக்கா? ஆமா. ஆமா, தாத்தா ஒரு சந்தேகம். கால்ல குஷ்டமா இது மாதிரி இருக்கு. என்னது இதுவா? இது என்ன தெரியுமா? இது இந்த உள்ளுக்குள்ள காட்டுக்குள்ள தெரியும் இல்லையா? விஷச்சந்துகள் வந்து குடிச்சு கடிச்சு கூடாதுன்றக்காக. உனக்கு நல்லா இருக்குல்ல? உனக்கு சூப்பர், நல்லா அமோகமா. நீ உனக்கு வந்து ஒரு செட்டப் ஒண்ணு கிடைக்கும். நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். வாழ்க்கையில அமோகமா இருப்பீங்க. இந்த ஒரு வாரமா ரொம்ப கரங்கிருச்சு. அப்ப உன் தாத்தா, எனக்கு நான் பார்க்க மாட்டியா? இந்தனையா? ஏய், அங்க நில்லு தாத்தா. அதானே அந்த வாடைக்கு நாய் எந்த வாடகைக்கு சட்டையை பிடிக்க போறாரு. மேல ஒண்ணு போகுது, கீழே ஒண்ணு போகுது. ஏய், என்ன தாத்தா? நடுவுல ஒண்ணு போகுது. ஆகா ஆகா ஆகா, சின்ன சின்ன அப்பப்ப என்ன தாத்தா தட்டா பிடிக்குது? அங்கங்க ஒண்ணு போகுது. ஏம்மா, இதுக்கு முன்னாடி உனக்கு நல்லா இருப்ப, உனக்கு எல்லாமே நல்லா இருக்கு, உனக்கு எல்லாமே நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி உன்னை பாக்குறதுக்கு ஒரு நாரதர் வந்தாரா? ஆமா ஆமா வந்தார். காட்டுக்குள்ள திடீர்னு இருக்கும்போது காப்பு காக்கும்போது வந்தாரா? ஆமா தாத்தா வந்தார். உன்னை பார்த்தாரா? பார்த்தார். உன்னோட பேசி இருப்பாரு. பேசினாரு. உன்னோட பேசி கொஞ்ச நேரம் பேசினாரியா? பேசும்போது ஒண்ணு சொன்னாரா? என்ன சொன்னாரு? ஒண்ணு சொன்னாரா? உனக்கு ஒண்ணு செஞ்சு வைப்பேன்னு சொன்னாரா? உனக்கு ஒண்ணு செய்வேன்னு சொன்னாரா? செஞ்சு வைப்பேன்னு சொன்னாரா? ஆமா ஆமா சத்தியம் பண்ணிட்டு போனார். சத்தியம் செஞ்சு போனாரா? நடந்தா உனக்கு அவரோட தான் நடக்கும்னு சொன்னாரா? ஆமா தாத்தா, அவர் அப்படிதான் சொன்னார். அது இந்த இடத்துல உனக்கு பாத்தீங்கன்னா இப்ப உண்மை ஆகுது. உன் மனசால நினைச்சு யார நினைச்சிருக்கியோ அவரை நினைச்சு கூப்பிடும் பொழுது உனக்கு வந்து நான் சத்தம் கொடுப்பாரு. அப்படியா? நான் மனசார நினைச்சிருக்கேன், மாப்பிள்ளை இங்கதான் இருக்காரா, சத்தம் கொடுப்பாரா? ஆண் குழியை விட பெண் குழி நல்லா பாக்குறாருமா. என் குறிய பாப்பான்னு தவம் இருந்தே பார்க்க மாட்டேங்குது. அண்ணா நீங்க முதல்ல மாப்பிள்ள எங்க ஒரு அச்சா மாப்பிள்ள இப்படி கூப்பிட வரவே மாட்டாரு. உச்சா வருது மாப்பிள்ள. நீ கூப்பிடு பாரு. நானே கூப்பிடுங்க. நீ கூப்பிடு. அப்படியா? நீ கூப்பிடு. மாப்பிள்ளை எல்லா பக்கம் சத்தீங்களா? மலை மாப்பிள்ளை இன்னைக்கு என்ன படிச்சுட்டு கேக்குதுன்னா இந்த ஊர்ல நாய் அதிகம் இருக்க. மாப்பிள்ளை வள்ளி நீ நல்லா கேளு. மாப்பிள்ளை உனக்கு நான் கேக்குறா? ஐயோ மூச்சடிச்சு போயிட போறாரு. தாத்தா நீ எப்படி சொல்லலாமா? சரி சரியில்லை. நீ அப்ப இந்த காட்டுக்குள்ள இருக்கீங்களே, நீங்க எதுக்கு பயப்பட மாட்டீங்களா? பயப்பட மாட்டேன். எந்ததுக்குமே பயப்பட மாட்டீங்களா? அதனால யாரும் பயப்பட மாட்டேன். பூரா வாய் ஊற சிவப்பா இருக்க. எதுல வாய வச்சா? இது வந்து நான் வந்து அப்பப்ப எனக்கு தோன்ற பையனா அந்த பழம், இந்த பழம் பார்த்தீங்களா? ஆனா இல்லையா, அந்த கள்ளிப்பழம் இருக்குல்ல, கள்ளிப்பழம் சப்பாத்தி கள்ளி மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த கள்ளியில பாத்தீங்கன்னா அந்த பழம் வந்து பாத்தீங்கன்னா செவீருன்னு இருக்கும். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ஒரு நட்சத்திரம் மாதிரி ரவுண்டா இருக்குமா? சைடுல முள்ளு முள்ளா இருக்கு. அந்த முள்ளெல்லாம் மெதுவா முள்ளெல்லாம் நீக்கி நடுவுல அதுக்கு இருக்கிறத எடுத்து உடம்பு கறங்குனதே இன்னைக்கு அதை தூக்கி போட்டுட்டு அதை சாப்பிட்டனா அதனால வந்து செவப்புயா
சரி தாத்தா பயப்படவே மாட்டேன் பயப்பட மாட்டீங்களா? ஆட்டுக்குள்ள இருந்தா பயப்பட பயப்பட மாட்டீங்களா? அப்ப வந்து சிங்கம் வந்தா மாட்டேன் சிங்கம் வந்தா பங்கம் பண்ணி ஆமா கரடி வந்தா நிரடி விட்டுருவோம் நேரடி விட்டுவீங்களா? அப்ப வந்து காட்டருமா வந்தா அதை விலக்கி விட்டுருவோம் புலி வந்தா புலி 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 வந்தா நீ ஒரு கம்பை எடுத்துக்கிடுவேன். கம்பை எடுத்துக்கிட்டு அதுல வந்து பழைய சுண்ணிய சுத்தி பழைய சுண்ணிய சுத்தி இதுல இப்ப கொஞ்ச நாள் உங்க சுண்ணியும் புதியா இருக்கு. இப்படி சுத்தி பார்த்தா சுத்திடுவேன். சுத்திட்டு சரி பரண்டு இதுல சீம தண்ணிய ஊத்தி மண்ணெண்ணெய் ஊத்தி ஊத்தி தீய பொறுத்துக்குவேன். பொறுத்திட்டு புலி அங்க வருதுன்னு வைங்க, புலிய பார்த்து சொல்லுவேன், புலி தீ ஓடிடு, புலி தீ ஓடிடு, புலி தீ ஓடிடு, புலி புலி ஓடிடு, புலி தீ ஓடி பார்த்துட்டு ஓடிடுமா? அப்ப சர்வபூதியா இருக்கா? சரி அப்ப இந்த இடத்துல அள்ளி பொண்ணு எதுக்குமே பயப்பட மாட்டீங்களா? நிஜமாவா? பெருங்குண்ட மிருகம் இருக்கும் கண்டம் கரையாருன்னு. ஆமா நல்ல மேல 6 வயசுக்கு மேல இருக்கு. இங்க பாருங்க தொட்டைய பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், காலை பார்த்தா அப்படியே பயப்பட மாட்டேன் முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கும். முன்னாடி அப்ப முன்னாடி தூக்க 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 எல்லாருமே அப்ப பின்னாடி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், முணுக்கு 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 ஆட்டிட்டு இருக்கான். என்ன தாத்தா அது விண்மணி பூச்சி அல்ல என்னது? அதுல இல்ல பூனைக்குட்டி இல்ல, அப்புறம் மூஞ்சிரு அதுவும் இல்ல. அப்புறம் என்ன யானை யானை விட வேணாமா? கேமரா திருப்பியா யானையா யானை விடாதீங்க, சந்திரமகா யானை விடுங்க. யானை விட வேணாமா? யானை வேணாம் பயமா இருக்கு தாத்தா சொல்லாத தாத்தா யானை சொல்ல வேணாமா? அப்ப உள்ள பாத்துட்டீங்களா? யானை பாத்தீங்களா? யானை வேணாமா? யானை வேணாமா? யானை வேணாண்டா பயமா இருக்கா? பயமா போ சொல்லவா? சரி இவ்வளவு தூரம் பயப்படுறீங்க. யானை ஏக்கிறீங்களா? நீங்க என்னை ஏக்க நினைச்சீங்கன்னா நான் என்ன செய்வேன் தெரியுமா? நானும் மறுபடியும் கூப்பிட்டேன்னா மறுபடியும் கூப்பிடவா வேணாமா? என்ன சொன்னாலும் கேக்குறியா? அப்ப யானைய போக சொல்லிடு. நான் சொல்றதை கேட்கணும். நான் என்ன சொல்றேனோ அதுக்கு அப்படியே சொல்லணும். என்ன சொன்னாலும் கேக்குறேன். என்ன சொன்னாலும் கேக்குறியா? நிஜமாவா? அப்ப இந்த கிழவனாகிய தாங்களை முருகப்பெருமான் மீது ஆணையாக திருமணம் செய்து கொள்கிறேன். கல்யாணம் பண்ண மாட்டியா? அப்ப கல்யாணம் பண்ணி மறுபடியும் நான் கூப்பிடுறேன். யானை இப்படியால கல்யாணம் முடிச்சுன்னா உனக்கு வசதி. அவன் வாட்டில் தூங்கிடுவேன், நீ நெலுவிக்கு போகலாம். அப்ப யானை கூட்டு வா, யானை கூட்டு வா. கல்யாணம் இது சத்தியம். நான் போய் என் தாடி எடுத்துட்டு மீசையெல்லாம் நல்லா அப்படி என்ன பண்றேன்? பட்டு 46 பிளேடு வேணும். பட்டு வேட்டி பட்டு சட்டை எல்லாத்தையும் போட்டு அப்படியே வர்றேன். சோக்கா மாட்டிட்டு வர்றேன்.
ஏப்பா அண்ணே கிளட்டு போயிட்டு தட்டிய வைங்க பட்டி சட்டை சுத்துறதுக்கா அண்ணே அண்ணே ஏழு பேர் பிரியாணியா போட்டு வளர்த்து ஒரு கிழட்டு பையில போய் கிளவன் பொண்டாட்டி தங்கச்சி கிளவன் பொண்டாட்டி கிளவன் பொண்டாட்டி தங்கச்சி கிளவன் பொண்டாட்டி. அண்ணே அண்ணே கிளட்டு போயிட பாத்தியா நம்மளை ஏமாத்த வந்தது மாதிரி இருந்துட்டியா உனக்கு ஒரு கிழமை எனக்கு ஒரு 95 வயசுல ஒரு கிளடியை பாரு. முதியோர் இல்ல வச்சு நடத்துவோம். அப்படி இல்ல அப்படி நிமிர்ந்து வந்தானா இதெல்லாம் நடந்துச்சா அங்க மட்டும் கடுப்பா இருந்துச்சு வேலம்மாள் மாத்திரம் அது என்ன தெரியலமா ஏதோ ஒரு குறை இருக்கு. புருவமும் இமை மட்டும் கடுப்பா இருந்துச்சு அப்ப இவன் யாரும் கிளவே இல்ல ப்ரோ தட் இஸ் இட் ஃபைன் ஏமாத்த வந்த மாதிரி இருக்கியா இதுல முதல்ல வேண்டியது கடவுளை வேண்டாதான் நம்ம இந்த இடத்துல காக்க வரல கண்டிப்பா மனம் படைத்தேன் கல்யாணம் முடிக்க வரீங்க பந்திக்கு ரெடி ஆக சுந்தல் இருக்கு சுவாமி பள்ளி தாங்கள் நினைத்தபடி இவ்விடத்தில் என்னுடைய ஆசை நிறைவேற்ற வந்து விட்டாங்க எனக்காக சபதம் எடுத்துட்டு போனாரே நார்ந்த மகரிஷி அவர் வரவே நாரதர் அப்ப இசை கானம் ஒன்று கேட்கின்றதே கானம் Oh
கூறியது போல நாரதனும் வந்து விட்டார். நாரத மாமுனிவரும் வந்து விட்டார். உமக்கு வேண்டிய வரங்களை வேடுவனாக வந்ததும் நானே, கிழவனாகவும் வந்ததும் நானே. அதே போல உனக்கு வேண்டிய வரங்களை என்னிடம் கேள், உனக்கு தருகிறேன். சுவாமி, இன்னைக்காக முதலிடமும் முதல் தரமும் இரண்டாம் தர்மம் வந்தாலும் இப்பேற்பட்ட வரத்தை நீங்கள் தான் எனக்கு தந்தல்ல வேண்டும் சுவாமி. முதலிடம் முதல் தரமா? முதலிடமும் முதல் தரமும் அப்ப முதலிடத்தை கேட்பா, நீங்க கொடுத்துட கூடாது. அப்புறம் நான் முதல்ல ஏற்கனவே கல்யாணம் தெய்வானைக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு ஆரம்பத்துல வள்ளி, தெய்வானைக்கு நான் பதில் சொல்ல முடியாது. தெய்வானை என்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டான். அதனால பள்ளி என்னதான் இருந்தாலும் இடத்த விட்டு கொடுக்க கூடாது. சுவாமி, முதலிடம் தரவில்லாவிட்டால் நான் திருமணத்துக்கு சம்மதம் சொல்ல மாட்டேன். வள்ளி, வேற ஏதாவது ஒரு வரம் கேள தருகிறேன். வந்துட்டு போறேன். சுவாமி, முதலிடம் கொடுத்தால்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன். முதலிடமா? நாரதரே, என்னை இக்கட்டான சீனிலை நிப்பாட்டுறேன். வேண்டாம், ஏற்றுக்கொள்ளாதே. விஷத்தை வச்சு தெய்வானையை கொன்றுங்க. ஐயோ, சுவாமி, முதலிடம் தரவிட்டால் நான் கட்டிக்கொள்ள மாட்டேன். முதலிடம் தந்தா அதெல்லாம் கொடுக்கவே கூடாது. நாரதரே, என்னை இக்கட்டான சூழ்நிலை நிப்பாட்டுறதே உங்களுக்கு நிலையா போச்சு. அதே போல ஆமா. வள்ளி, சுவாமி, தந்தல்லுங்கள், சீக்கிரமாக. வள்ளி, சீக்கிரம் கொடுங்கள். கொடுங்கள் சுவாமி. வள்ளி தெய்வானை என்ற பெயருடன் சிறப்புடன் பெற்று வளர்த்து இருக்கிறார். நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும். நாடு சந்திரமோகன் வீதி வைக்காம சொல்ல